கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தென்னம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் உண்டு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது போக பாரதத்துல பலவிதமான அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர் மாதிரியான ரொம்ப பிரபலமான அவதாரங்கள் பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரியும். சில அவதாரங்கள் பத்தி ரொம்ப குறைவான தகவல்கள் தான் தெரிஞ்சிருக்கு. அதுல ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா பரசுராம அவதாரம். பரசுராம ஜெயந்தி தற்போது வர இருக்கிறது. அதனால் பரசுராமர் யார், பரசுராமருடைய அவதார நோக்கம் என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக சுவாமி ஸ்ரீ ராமதாஸ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு அன்பு வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுவாமி முன்பு சொன்னது போலவே பரசுராம ஜெயந்தி இப்ப நமக்கு வருது. அதாவது இந்த சித்திரை 2ஆம் தேதியே வருது. பரசுராம அவதாரத்துடைய நோக்கம் என்ன, பரசுராமர் எந்த இடத்தில் எந்த யுகத்தில் அவதாரம் பண்ணார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். முதல்ல பரசுராமருடைய அவதாரத்தை பற்றி உங்களுடைய சேனல்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அதற்கு போகிறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கு. என்ன கரெக்ஷன் அப்படின்னா, ஜெயந்தின்ற வார்த்தை எப்போது பயன்படுத்த வேண்டும், அந்த ஜெயந்தின்ற வார்த்தை எல்லாருக்கும் பயன்படுத்தலாமா, அது யாருக்கு பொருத்தம், அந்த ஜெயந்தின்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்றத ஒரு நிமிடத்தை சொல்றேன் நான். இந்த ஜெயந்தின்ற வார்த்தை நீங்க சொன்னீங்க பரசுராம் ஜெயந்தி அப்படின்னு. பரசுராமர் ஜெயந்தி அப்படின்ற வார்த்தை, முதல்ல ஜெயந்தின்ற வார்த்தை அது 2 விதமா குறிப்பிடப்படுது நம்ம சாஸ்திரத்துல. ஜெயந்தின்றது நம்மளுடைய கோள்களுடைய அமைப்பு. ஒரு நாள்ல, ஒரு குறிப்பிட்ட நாள்ல நட்சத்திரங்களுடைய நிலைப்பாடு, அந்த நட்சத்திரங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் வைத்து அந்த நாளுக்கு ஜெயந்தின்ற பெயர். அதே மாதிரி இந்த ஜெயந்தின்ற நாமம் எப்போது குறிப்பிடப்பட வேண்டும், எப்போது நம்ம குறிப்பிடலாம் அப்படின்றதும் நம்மளுடைய புராணங்கள்ல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பத்ம புராணத்திலும் சரி, அதே மாதிரி அக்னி புராணத்திலையும் இந்த வார்த்தைகள் வருது. இந்த ஜெயந்தின்ற வார்த்தை எப்போது பயன்படுத்தலாம் அப்படின்ற வார்த்தைகளே வருது. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அஷ்டமி கிருஷ்ணபக்ஷாய, கிருஷ்ணபக்ஷத்துல வரக்கூடிய அஷ்டமி திதியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதம் அது ரோஹிணி அக்ஷசம்யுதா, அப்படி வரக்கூடிய அந்த கிருஷ்ணபக்ஷம் அந்த அஷ்டமி திருநாள்ல ரோஹிணி நட்சத்திரம் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது எப்போது இருக்கணும், பவே பத்ரபதே மாசி, அப்படி வரும்போது அந்த பத்ரபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசத்துல வரும்போதுதான் அது ஜெயந்தி நாம சம்ருதா. அப்ப இந்த 4 விஷயங்களும் டிக்கானா தான் ஜெயந்தின்ற வார்த்தையே உச்சரிக்க முடியும். எப்போ இருக்கணும், முதல்ல பத்ரபதம்ன்ற ஒரு மாதம் இருக்கணும், ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு இருக்கணும், அன்றைக்கே நமக்கு என்ன இருக்கணும், கிருஷ்ணபக்ஷம் நடந்து கொண்டு இருக்கணும், அதுல அஷ்டமி திருநாளும் இருக்கணும். அப்ப இந்த நாளுக்கு, ஆமா, இந்த நாளுக்கு பெயர் தான் ஜெயந்தி அப்படின்னு பத்ம புராணத்துல ரொம்ப விவரிக்க வருது. அப்ப என்ன அர்த்தம், நம்ம கிருஷ்ணருக்கு மட்டும்தான் உகந்தது இந்த வார்த்தை ஜெயந்தி. அது இரண்டாவதாக நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத புராணத்துல கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பகவான்றவர் யார் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு வியாசதேவர் என்ன சொல்றார், கிருஷ்ணர் தான் பகவான், அவர் ஸ்வயம் பகவானே தானாக வந்தார். அந்த நாள் நமது பௌதிக உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதனால அது ஜெயந்தின்னு சொல்றோம். அப்ப இரண்டுமே இந்த ஜெயந்தின்ற வார்த்தை இன்னைக்கு நம்ம எல்லா இடத்தையும் பயன்படுத்துறோம். நீங்க அட்லீஸ்ட் பரசுராமருக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல. இன்னைக்கு பௌதிக வாழ்க்கையில தலைவர்களுக்கு, ஜாதி தலைவர்களுக்கு, ஊர் தலைவர்களுக்கு, அவன் அப்பா அம்மாக்கு, அல்லது எல்லாருக்குமே ஜெயந்தி ஜெயந்தி ஜெயந்தி, அவன் பிறந்த நாளுக்கெல்லாம் ஜெயந்தின்ற வார்த்தை உபயோகிச்சாச்சு. முதல்ல அவர்கள்லாம் வந்ததுனால என்ன ஒரு பெரிய ஒரு திருவிழா அமைஞ்சது, என்ன பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது, என்ன வெற்றி கிடைச்சது. நம்ம எல்லாம் பிறப்பதே முதல்ல அழுது கொண்டே பிறக்கிறோம், நம்ம எல்லாம் பிறப்பதே ரொம்ப கஷ்டப்பட்டு பிறக்கிறோம், அதுவும் பிறப்பதே பிறந்து விட்டோமேன்ற ஒரு எல்லா விதமான துன்பங்களுக்கு இடையில பிறக்கிறோம். அப்ப நமக்கு ஜெயந்தின்ற வார்த்தை குறிப்பா பௌதிக மக்களுக்கு உபயோகிக்கவே முடியாது. அப்ப நீங்க கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, அப்ப பரசுராமருக்கு உபயோகிக்கலாமே, பரசுராமர் ஒரு அவதாரம் தானே, 6வது அவதாரம் நீங்களே சொன்னீங்க, அப்ப அவருக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னா, கிருஷ்ணருக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய விஷயமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, அது கிருஷ்ணருக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும், வேற யாருக்குமே பயன்படுத்த முடியாது. அது அதுவும் குறிப்பாக ஏன் பயன்படுத்துறோம், பகவானே வந்ததுனால, இந்த பௌதிக உலகத்துக்கு அவரே வந்ததுனால் அது வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால அது நம்ம ஜெயந்தின்ற வார்த்தை உபயோகிக்கிறோம்.
சோ இது முதல் விஷயம். அதனால இந்த ஜெயந்தின்றது கிருஷ்ண ஜெயந்தியை தவிர எதற்குமே பயன்படுத்த முடியாது. பரசுராமருக்கு இல்ல, ஏன் ராம ஜெயந்தின்னு சொல்றது இல்லையே, நாம ஏன் ராம நவமி தான் சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயுமே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த திதியை குறித்து தான் சொல்லுவோம். ராம நவமி, நரசிம்ம சதுர்தசி, அதே மாதிரி கௌர பூர்ணிமா, வராக துவாதசி, இப்ப எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா என்னைக்கெல்லாம் அது வந்ததோ அந்த திதியை குறித்து தான் சொல்லுவோம். அதுவும் கிருஷ்ண அஷ்டமின்னு சொல்றோம், அது கிருஷ்ண ஜெயந்தின்ற வருது. எப்படி வருது அப்படின்னா இந்த புராணங்கள்ல அந்த கோள்களுடைய அமைப்பு காரணமா சொல்லப்படுது. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து பரசுராமருடைய அவதாரம் நடந்த நாளைக்கு நாம ஜெயந்தின்ற வார்த்தை உபயோகிப்பது சரியானதாக இருக்காது அப்படின்றது முதல்ல விஷயம். இப்ப உங்களுடைய ஆக்சுவல் கேள்வி என்ன கேள்வி? இது வந்து பகவான் பரசுராமரா எதுக்காக வந்தார், யார் அவர், எப்படிப்பட்ட விஷயம், அது எங்க நடந்தது அப்படிலாம் கேட்டீங்க. சோ பரசுராமர் அவதார நோக்கம், சரி அவதார நோக்கம் முதல்ல கேட்டீங்க. அவதார நோக்கம் என்ன அப்படின்னா முதல்ல பரசுராமர்ன்றவர் எப்படி புரிஞ்சுக்கணும், அவதாரம் அவதாரி அப்படின்னு ரெண்டு இருக்கு. நமக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சக்தி சக்திமான், சக்தி வந்து யாரிடமிருந்து வருது, சக்திமானிடம் இருந்து வருது. அவதாரி அப்படின்னா அவர்தான் எல்லா அவதாரங்களுக்கும் அவர்தான் வந்து கூற்று, அவர்தான் வந்து எல்லா விதமான அவதாரம் அவரிடமிருந்து வருகின்றது. அப்ப இந்த பாகவத புராணத்துல, ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய இரண்டாவது முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயத்துல பகவானினுடைய பலவிதமான அவதாரங்கள் என்னென்ன அருமையான வர்ணனை இருக்கு. அதுல குறிப்பிடப்பட்டுள்ள விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கடல்ல வந்து அலைகள் ஏற்படுதோ, அலைகளை கவுண்ட் பண்ண முடியுமா, முடியாது, என்ன முடியாது. எவ்வளவு அலைகள் இருக்கோ அதே மாதிரி பகவானினுடைய எல்லினடங்காத அவதாரங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு, எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. பகவான் நமக்காக வந்து கொண்டே இருக்கார். அப்ப எதுக்கு இந்த தசாவதாரம்னு ஒரு 10 அவதாரத்தை மட்டும் பேசுறோம்? அதுல 6வது அவதாரமா இந்த பரசுராமன்றது பேசுறோம். அது எப்படி வந்தது அப்படின்னா இந்த 6மே பூரணமான அவதாரம், அது ஒரு காரணத்துக்காக வந்த அவதாரங்கள். அந்த அவதாரங்களை பற்றி கீத கோவிந்தம் அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் கோஸ்வாமின்னு ஒரு ஆச்சாரியர் ரொம்ப அருமையா பாடியிருக்க, அதனால பிரசித்தியமாயிடுச்சு. அதனால இந்த 10 அவதாரங்களை தவிர வேற அவதாரங்கள்லாம் வந்து குறிப்பிடப்படலையா, அல்லது அதுக்கு வந்து வெறும் குறிப்பு கம்மியா அப்படின்ற விஷயமே இல்லை. எல்லா அவதாரமுமே பகவானுடைய அவதாரம். பகவான் என்ன பண்றார், தானாக ஸ்வயம் வரார் கிருஷ்ணராக, தானே அவதாரமாக ராமராக வரார், தானே அவதாரமாக வராகராக வரார், தானே அவதாரம் மத்ஸ்யமாக வரார். ஆனால் சில நேரம் என்ன பண்றார் அப்படின்னா சக்தி ஆவேஷ அவதாரமாக கொடுக்கின்றார். சக்தி ஆவேஷ அவதாரம்னா என்ன, பகவான் வந்து ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக ஒரு நபருக்கு அல்ல ஒரு ஆத்மாவிற்கு தன்னுடைய சக்தியை கொடுக்கின்றார் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதுல வரக்கூடிய குறிப்புகள் யாரு, இந்த பரசுராமரும் சக்தி ஆவேஷ அவதாரம், நாரத முனிவரும் சக்தி ஆவேஷ அவதாரம், பிரித்து மகாராஜும் சக்தி ஆவேஷ அவதாரம் அப்படின்னு நிறைய சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறோம், பரசுராமருடைய அவதாரம் ஒரு சக்தி ஆவேஷ அவதாரம். பகவானினால் அவருக்கு சக்தி ஊட்டப்பட்டு அந்த சக்தியின் காரணமாக ஒரு செயலுக்காக வர, அதான் நீங்க நோக்கம் என்னன்னு கேட்டேன். இப்ப நோக்கம் என்ன, இந்த நோக்கம் என்ன அப்படின்னா இவர் வந்து வந்த காலம் என்ன அப்படின்னா சந்தியா காலத்துல வர. சந்தியா காலம்னா 2 யுகங்கள் வந்து ஒரு யுகங்கள் முடிந்து இன்னொரு யுகம் ஆரம்பிக்கிற தவிர்த்து வர, திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்துல வர. அந்த திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வர, அவர் வந்ததுக்கான காரணம் என்ன, அந்த திரேதாயுகம்ன்றது ஆரம்பிக்கும் போதே அங்க வந்து எல்லா விதமான அரசர்கள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அரசர்களுடைய ஆட்சிகள் வந்து தர்மம் தகுந்த மாதிரி இல்லை, அதர்மம் அதிகமா இருக்கு. அரசர்கள் வந்து மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நல்லாட்சி எப்படி பண்ண வேண்டும், அல்லது எப்படி வந்து அரசன்றவன் எப்படி இருக்கணும், அரசன்றவன் யார் அப்படின்னா முதல்ல எல்லா தேவர்களுக்கும் ஒரு பிரதிநிதி இருக்கார், அவன் தான் இந்திரன். அந்த இந்திரனுக்கு ஒரு பிரதிநிதி இருக்கார், அவர் தான் நரேந்திரன். அப்ப நரேந்திரன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த நரேந்திரர் தான் இந்த உலகை ஆளக்கூடிய நபர், அந்த இந்திரனுக்கு அவர் தான் பிரதிநிதி. அந்த நரன்றது மனிதன். அப்ப மனிதனுக்கெல்லாம் இந்திரனுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் நரேந்திரன் பேர். அப்ப நரேந்திரர் அவருக்கு பேர். அப்ப என்ன பண்றார், இந்த எல்லா விதமான அரசர்களுக்கும் நரேந்திரன்றதான் பேர். அவன் தான் வந்து இந்திரனுடைய ஒரு பிரதிநிதி, மக்களை எப்படி வந்து பிரஜைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதை பாதுகாப்பதற்காக இருக்கின்றான் அவன். அப்ப என்னாச்சு, இவர் வந்து அந்த காலகட்டத்துல அரசர்கள் வந்து சரியா பண்ணல, எக்கச்சக்கமான வந்து அநீதிகள், மக்களுக்கு எல்லிலடங்காத துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்காங்க. அப்ப அதற்கு என்ன பண்றார் பகவான் வந்து இவங்க எல்லாரையும் வந்து இந்த சத்திரியர்களை வந்து ஒடுக்க வேண்டும், சத்திரியர்களுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும், அவர்களுக்கு நீதி என்றால் என்னதை காண்பிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தானாகவே அவதாரமாக சக்தி ஊட்டப்பட்ட அவதாரமாக பரசுராமராக தோன்றுகிறார். இதுதான் வந்து சின்ன குறிப்பு அவருடைய வருவதற்கான நோக்கம்.
அவர் இன்னொரு ஓஹோ! விஷயம் நீங்க சொன்ன ம். விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சிரஞ்சீவி. எல்லா ம். விதமான சில சக்தி ஆவேச அவதாரங்கள் எல்லாமே சிரஞ்சீவி அவதாரங்கள் தான். நாரத முனிவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கார். அதே மாரி ம். அ நம்ம இவர் பரசுராமரும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மகேந்திர பருவத்துல. ப ப ப வாழ்ந்து கொண்டிருக்கார்ன்றத பின்னாடி பார்ப்போம். எப்படி பார்த்தோம்னு பார்ப்போம். அடுத்து பார்ப்போம். ஆ. நல்லது சுவாமி. ஆக எந்த யுகத்துல நடந்தது அப்படிங்கிறத சொன்னீங்க. குறிப்பா எந்த இடத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாரியான குறிப்புகள் உண்டா? நான் இருக்கு. கேள்விப்பட்டவரை இந்த நர்மதை நதிக்கரை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். மத்ஸ்ய புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. மத்ஸ்ய புராணம் ஆ. தான் இருக்கிற புராணங்கள்லயே ரொம்ப அ தொன்மையான, பழமையான புராணம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆச்சாரியர்களால். அப்ப அந்த ஓ! மத்ஸ்ய புராணத்துல இதுக்குரிய ஒரு அ குறிப்பு வருது. எங்க பரசுராமர் எங்க தோன்றினார்? எவ்வாறு அவர் யாருக்கு தோன்றினார்? அப்படின்ற விஷயமும் வருகின்றது. நீங்க சொன்ன விஷயம் வந்து நர்மதை நதிக்கரையில தான். இது வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தோர் நம்ம இப்ப இந்தோர்ன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம மத்திய பிரதேசத்துல. மத்திய இந்தோர் பிரதேஷ். அப்படின்ற ஆமா. மத்திய பிரதேஷ் இந்தூர்ல மோவ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ம். 8 மைலோ 9 மைல் தூரத்திலேயே மோவ்ன்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு பெரிய குன்று இருக்கு. அந்த குன்றுல தான் வந்து அவர் தோன்றதாக சொல்லப்படுது. அதுதான் வந்து ஓ! ஜமதக்னியினுடைய ஆசிரமம் அங்க தான் இருந்தது. ம். ஜமதக்னி ரிஷி தான் அவருடைய தந்தை. ஜமதக்னி ஓ! ரிஷிக்கும் ரேணுகா தேவின்ற தாயாருக்கும் மகனாக தான் பிறக்கிறார். அவர் பேர் என்ன? நம்ம பரசுராமர். அப்ப பரசுராமர். அவரு வந்து ம். ஆமா. அந்த ஸ்தலத்துக்கு இன்னைக்கு கூட போனா ரேணுகா தீர்த்தம் தான் சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா, ரேணுகா தீர்த்தம், ம். மகிஷ்மதின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேரு மகிஷ்மதின்னு பேரு. நீங்க இன்னைக்கு கூட ஓ! அங்க போலாம். அங்க போனீங்க அப்படின்னா, அது வந்து நல்ல அருமையான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அவருடைய ஆசிரமம் இருந்ததாக சொல்லப்படுது. அது ஜமதக்னியினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல பிறந்தார். இன்னொரு இடத்துலயும் ஓஹோ! இந்தியாவினுடைய பாரத பூமியினுடைய புண்ணிய பூமியினுடைய இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப நாட்கள் வாழ்ந்து தவம் செய்த இடமும் இருக்கு. அது அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட இருக்கு. நீங்க அருணாச்சல ஓஹோ! பிரதேஷ்க்கு போனீங்க அப்படின்னா, அங்க வந்து ம்ஹ்ம். லோஹித் அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த லோஹித் மாவட்டத்துல பரசுராம குண்டம்னு ஒரு இடம் இருக்கு. ம்ஹ்ம். பரசுராமர் குண்டம்னே ஒரு இடம் இருக்கு. அந்த குண்டத்துக்கு பக்கத்துல தான் ம். ஒரு ஆசிரமத்துல அவர் பின்னாடி வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் வாழ்கின்றார்ன்றது ஐதீகம். சோ அவர் ஓ! பிறந்து வளர்ந்ததுல இந்த இடம் தான். இந்த நான் சொன்ன அந்த நர்மதா நதிக்கரையில இருக்கக்கூடிய அந்த இந்தோர் நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம். இந்த பகுதிகள் தான். ஆகவே பரசுராமர் பத்தி சொல்லும்போது அவருடைய தாயார் வந்து ரேணுகா தேவி அப்படின்னு சொன்னீங்க. இங்க தமிழ்நாட்டிலயுமே கொஞ்சம் ஆந்திரா, கர்நாடகா பகுதிகள்லயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். ரேணுகா தேவி அம்மன் வழிபாடு அப்டின்னே ஒண்ணு இருக்கு. இந்த ம். அம்மனும், இங்க இருக்கக்கூடிய பரசுராமருடைய தாயாரும் ஒண்ணு தானா? ம். ஆ, அ ரேணுகா தேவி முதல்ல என்ன நாம புரிந்து கொள்ள வேண்டும். பகவானினுடைய பிரம்ம சம்ஹிதையில வருது. பிரம்ம சம்ஹிதையில சிருஷ்டி, ஸ்திதி, பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய புவனானி விபர்த்தி துர்கா. அப்ப ம்ஹ்ம். இந்த உலகத்தை பேணி பாதுகாத்து சிருஷ்டி, ஸ்திதி, பிரளய சாதன சக்தி ரேகா இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சக்தி ஒன்றுதான். அது வந்து யார் பண்றா? அது வந்து அந்த 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 வேலைய யார் பண்றா அப்படின்னா துர்கா. சாயேவ யஸ்ய புவனானி விபர்த்தி துர்கா. அந்த துர்கான்னு ஓ! சொல்லக்கூடிய துர்கான்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதம் அர்த்தம் ஒரு கோட்டைன்னு அர்த்தம். இந்த ம். பௌதிகம்ன்றது ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்கு அவள் தான் வந்து அ எஜமானி. அவர் தான் வந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றாள். அதுல நம்மலாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப அந்த துர்கா தேவிக்கு நெறைய பேர்கள் உண்டு. ரேணுகா, நீங்க ம்ஹ்ம். சொன்ன மாரி ரேணுகா, விசாலாக்ஷி, அ ப காமாக்ஷி அப்படின்னு நெறைய பேர்கள் இருக்கு. அவருடைய ம்ஹ்ம். லீலைகளுக்கு தகுந்த மாரி பேரு. அதனால தான் நீங்க போனீங்கன்னா, எல்லா துர்காவினுடைய திருத்தலங்களுக்கு போனீங்கன்னா, ஒவ்வொரு பேர்ல ரொம்ப அற்புதமான இடங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கு. சாமுண்டேஸ்வரி, ம்ஹ்ம். நீங்க வந்து எல்லா இடங்களுக்கும் போலாம். அது எல்லாமே வந்து ம். துர்க்கையினுடைய பலவிதமான பெயர்கள். அதுல ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு பெயர் காரணமே இருக்கு. அத கூட நம்ம பின்னாடி ஒரு நாள் பேசலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஓஹோ! அர்த்தம் இருக்கு. ஆனால் நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ம். ரேணுகா தேவி தான் அந்த நம்ம வழிபடக்கூடிய அந்த துர்கா தேவியா அப்படின்னு கேட்டோம் ஆமா. அப்படின்னா, அது வந்து அதற்கான சாஸ்திர குறிப்புகள் இருக்கிற மாரி தெரியல. தெரியல. இவர் ம். ரேணுகா தேவின்றவள் வந்து இவங்க பிருகு ஜமதக்னின்றவர் வந்து பிருகுவுடைய பரம்பரையில வரக்கூடியவர். பிருகுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஓஹோ! இல்லையா? பிருகுவுடைய பரம்பரையில வரக்கூடியவர். ம். ரேணுகா தேவியும் வந்து யா அ அ திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு பரம்பரையில வரான். அந்த பரம்பரைய பற்றிய வர்ணனை எனக்கு தெரியல. ஆனால் வந்து அவங்க வந்து தேவியினுடைய ஒரு அம்சமாக தோன்றினாளா அப்படின்ற விஷயம் அதுல வந்து எந்த விதமான குறிப்புகளும் இல்ல. ஆனால் சொல்லப்படல. இந்த ரேணுகா தேவியினுடைய நீங்க கேட்டதுனால சொல்றேன். ரேணுகா தேவிக்கு வந்து பரசுராமர் வந்து அ தன் தாயவே கொல்கின்றார் பரசுராமர். அந்த கதை உங்களுக்கு எல்லாம் ஆ. தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. அதை பற்றி தான் அடுத்த கேள்வியும் கூட. அப்படியா? ஆமா. சரி. அது என்ன ஆமா. அது என்ன அது இப்ப என்ன அப்படின்னா,
அதுதான் வந்து பகவானினுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மம் ஸ்தாபனாஸ்தாயன்னு வரார் இல்லையா, சம்பவாமி யுகே யுகே. அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக நான் வரேன். அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு வரக்கூடிய நபர் என்ன பண்ணணும், எங்க வந்து அதர்மம் நடந்தாலும் உடனே அதற்கு வந்து எதிராக போர்க்குடி உயர்த்தவர் அல்லது உடனே அதை வந்து அழிக்க வேண்டியவர் தான் பகவானினுடைய முக்கியமான நோக்கம். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், ரேணுகா தேவின்றவள் ஜமதக்னியினுடைய ஆசிரமத்தை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அப்ப என்ன பண்றா அப்படின்னா, அந்த நதிக்கரையில போய் நீரை எடுத்து வந்து தினமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜமதக்னியினுடைய ஆசிரமத்துல அவர் செய்யக்கூடிய யாகங்களுக்கு தேவையான நீரை கொண்டு போய் எடுத்துக்கொண்டு வருவாள். அவள் தினமும் இது பண்ணக்கூடிய விஷயம். அதுல என்ன ஒரு பெரிய வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பானை இருக்கு இல்லையா, அந்த பானை வந்து முழுமையாக பண்ணாத பானை. ஜமதக்னியினுடைய சக்தியினால் என்ன ஆகும் அப்படின்னா, தினமும் ஒரு கீழ இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு செல்வாள். அந்த நதிக்கு போனோடனே அந்த பானை வந்து ஒரு பானையாக மாறும். அந்த மண் வந்து பானையாக மாறும். அந்த பானையிலிருந்து அவளுடைய சக்தியினால் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, நீரை எடுத்துக்கொண்டு ஜலத்தை எடுத்துக்கொண்டு வருவாள் அவள் ஆசிரமத்துக்கு. அப்ப இதுதான் தினம் நடந்து கொண்டிருக்கு. அவருடைய சக்தியின் காரணமா நடக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த பியூரிட்டி. இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய யஜ்ஞங்கள், நிறைய யாகங்கள்லாம் பண்ணுவதற்கு நாமெல்லாம் ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த கலியுகத்துல வந்து பண்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. அந்த காலத்துல அந்த பண்ணக்கூடிய ரிஷிகளும் சரி, பண்ணக்கூடிய பிராமணர்களும் சரி, அவ்வளவு கைதேர்ந்தவளாக இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு சக்தி இருந்தது அப்படின்றத இந்த ஒரு ஜமதக்னியினுடைய ஒரு நிகழ்ச்சி மூலியமா நான் புரிஞ்சுக்கிறோம். அப்ப என்ன விஷயம் முன்னு அப்படின்னா, அவள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் செல்கின்றாள். அன்னைக்கு போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த நதிக்கரையில சில கந்தர்வான்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, கந்தர்வர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து தேவலோக மக்கள். இந்த கந்தர்வர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சித்திரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் தன்னுடைய பெண் நண்பர்களுடன் உல்லாசமா இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த நதியில. அவர் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார் அவருடைய பெண் நண்பர்களுடன். ஏன்னா கந்தர்வர்கள் எல்லாருமே எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஆசைகள் உள்ள நபர்கள், அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. நீங்க எங்க கந்தர்வருடைய கதைகள் வந்தாலும் பார்க்கலாம். எல்லா கந்தர்வருடைய கதைகளையும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரும். அப்ப ரேணுகா தேவி வராங்க, கையில மண்ணோட வராங்க. கையில மண்ணோட வரும்போது இந்த சித்திரத்தாவை பார்க்கிறார். சித்திரத்தாவினும் அவருடைய பெண்களும் சேர்ந்து உல்லாசமா இருப்பதை பார்த்து அவருடைய மனதுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த சஞ்சலம் ஏற்பட்டு விட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு நொடி மனம் சஞ்சலப்பட்ட உடனே அவருடைய தூய்மை குறைக்கப்பட்டாச்சு. அப்ப அந்த நதிக்கு வந்து அந்த பானையாக உருவெடுத்து அந்த மண் உடனே திருப்பி மண்ணாக மாறிவிடுகின்றது. ஜமதக்னியினுடைய ஒரு சக்தியினால், ஜமதக்னின்றவர் அந்த காலத்து ரிஷிகள்லாம் அவ்வளவு சக்தி உள்ள நபர்கள். அப்ப என்ன ஆச்சு, அவளுக்கு தெரிந்து விடுது இவர் வந்து ஒரு சக்தி இல்லாமல் இருக்காள், ஏதோ பண்ணி விட்டாள்னு சொல்லி அந்த பானை வந்து முழுமையான பானை திருப்பி மண்ணாக மாறி விடுகின்றது. உடனே ரேணுகாதேவிக்கு ஒரே பயம். இப்ப எப்படி தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்வது, நாம அங்க போல அப்படின்னா நம்மளுடைய ரிஷி வந்து கோவப்பட்டு விடுவாரு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரே மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம். ஆமா. அப்ப அந்த சித்திரத்தன் அப்படின்றவரை பார்க்கிறார். சித்திரத்தை பார்த்து அந்த பானை உடைந்து விட்டது. அந்த பானை உடைஞ்ச உடனே அவளுக்கு பயம் ஏற்பட்டாச்சு. அந்த பயம் ஏற்பட்ட உடனே அவள் என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் ஆசிரமத்துக்கு வரார். மறுபடியும் ஆசிரமத்துக்கு அந்த ரேணுகாதேவி வராள். வந்த உடனே ஜமதக்னிக்கு என்ன கேள்வி என்றால், என்ன ஆச்சு, என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து விட்டது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்ல முடியும், ரேணுகாதேவியால் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் அவளுடைய தெய்வீக சக்தியினால் புரிந்து கொள்கின்றார் ஜமதக்னி. இந்த மாதிரி மனம் சஞ்சலப்பட்டாச்சு. மனம் சஞ்சலப்பட்ட உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்துல உனக்கு இங்க வந்து இடம் இல்லை. உடனே என்ன சொல்கின்றார் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து பரசுராமர் வந்து 5வது புதல்வர். அவருக்கு மேல 4 புதல்வர்கள் ஆல்ரெடி வந்து ஜமதக்னியும் ரேணுகாதேவிக்கும் இருக்காங்க. ருமன்வன், சுஷேஷன், வசு, விஸ்வாசு அப்படின்னு 4 பேர் இருக்காங்க அவருக்கு முன்னாடி. இந்த 4 பேரையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனே இந்த தாயாரை வந்து நீங்க வந்து அந்த ஆத்மாவை வந்து உடலை விட்டு பிரித்து விட வேண்டும். ஏன்னா வந்து தவறு செய்து விட்டாச்சு. ஏன்னா ஒரு விஷயம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, கலியுகத்துல மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு நற்செய்தி இருக்கு. எப்படின்னா, நீங்க வந்து பாவங்கள் மனதளவுல செஞ்சா கூட திரேதாயுகத்திலும் சரி, துவாபரகத்திலும் சரி, சத்தியுகத்திலும் சரி, அது பாவமாக கருதப்படும். ஆனால் கலியுகத்துல மட்டும் நம்ம மனதால ஒரு தப்பு நினைச்சிட்டோம் அப்படின்னா அது பாவமாக கருதப்படுறது இல்லை. எவ்வளவு அற்புதமான விஷயம். இன்னைக்கு அதை வச்சே நம்ம நிறைய விஷயங்கள் தவறு செய்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த யுகத்துல எல்லாம் எப்படின்னா, மனதால நீங்க ஒரு தவறை நினைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள். அப்ப இவங்களை வந்து உடனே வந்து இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க 4 பேரும், அந்த 4 புதல்வர்களும்
பேரலைஸ்ட் ஆயிட்டாங்க. பேரலைஸ்டா எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. என்னப்பா திடீர்னு தந்தை வந்து தாயை வந்து கொல்ல சொல்றாரு. அதுவும் வந்து அவளும் வந்து ரொம்ப பக்தியில் ரொம்ப உயர்ந்த நபர். எப்படி அவளை கொன்றால் நமக்கு வந்து பாவம் ஏற்பட்டு விடுமே, எப்படி நாம பண்றது, பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்ப 4 பேரும் தன்னை ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்காங்க. அப்ப பண்ணுவதில்லை. நிமிடங்கள் போய் கொண்டிருக்கு. அவர் சொன்ன வார்த்தையும் அவர் கேட்கவில்லை. உடனே இவருக்கு வந்து கோபம் வருது. யாருக்கு? ஜமதக்னிக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 4 பேருமே கல்லா மாறுவீர்கள். ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம வந்து இதுல அடுத்த விஷயம் சொல்லும்போது சொல்றேன். கல்லாக மாற வேண்டும்னு சொல்லிவிடுறாங்க. சோ கல்லாக மாறிட்டாங்க. ஆனா கல்லாக மாற போறாங்க. கல்லாக மாற போறாங்கன்னா உடலோட இருக்காங்க, கல்லாக மாற போறாங்க. அதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்றார்? தன்னுடைய இளைய மகன் பரசுராமரை பார்த்து கேட்கிறார், நீயாவது என்னுடைய வார்த்தையை வந்து தட்டாமல் செய்வாயா அப்படின்னு கேட்கிறார். பரசுராமர் ஒரு நொடி பொழுது கூட விடல. உடனே தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பரசுராமர், பரசுனா என்ன? பரசுனா ஆயுதம். ராமர் வரார் ஆயுதத்தோட. எந்த ஆயுதம் அது? அந்த பரசு அப்படின்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பரசுன்றது அந்த கோடாரி. அப்ப அதான் வந்து சமஸ்கிருதத்துல கோடாரின்னு பேரு. அப்ப கோடாரி வைத்த ராமருக்கு பேர் தான் பரசுராமர். அப்ப அந்த கோடாரி வைத்த ராமர் அவர். அந்த கோடாரியை வைத்துக் கொண்டிருக்கார். அவர் உடனே என்ன பண்றார்? அந்த தாயாருடைய தலையை சீவுகின்றாள். உடனே சீவி விட்டு தன்னுடைய தந்தையினுடைய பெயரை கேட்காதனால அந்த 4 தன்னுடைய 4 இவர்களையும் புதல்வர்களையும் என்ன பண்றாருன்னா அவரையும் வெட்டி விடுகின்றாள் அவர். உடனே இவருக்கு வந்து பேரின் ஒரு ஆனந்தம். யாருக்கு? ஜமதக்னிக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்கள் உடனே அவன் செய்து விட்டானே, என்ன காரணம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். அவன்கிட்ட கேட்கிறார் பரசுராமர்கிட்ட. பரசுராமர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தந்தைன்றவர் குரு ஸ்தானத்துல இருக்கார். குருவினுடைய வாக்கு என்றைக்குமே நாம வந்து தட்டி கழிக்க முடியாது. குருவினுடைய சக்தியினால் அதனால குருவினுடைய வாக்கை தட்டி கழிப்பது என்பது நாம வந்து சாஸ்திரத்திற்கு எதிராக செயல்படுவதை போல. அப்ப கார்த்திக வீரிய அர்ஜுனனை பத்தி கேட்டேன். முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பரசுராமருடைய லீலை எல்லாமே நீங்க வந்து எந்த புராணத்துல வந்திருக்குன்னு முதல்ல கேட்டு இல்லையா? அந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத புராணத்துல பாகவத புராணம் தான் மூலம் எல்லாத்துக்கும். எல்லா புராணங்களுடைய சாராம்சம் தான் பாகவத புராணம். அது வந்து பாரத புராணம் தான் ஏன் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வியாசதேவர் அவர் எல்லா புராணங்களையும் எல்லா வேதங்களையும் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா மன உளைச்சல்ல வந்து இருக்காரு. அவர் நம்ம எல்லாம் எழுதியாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு மக்களுக்கு, ஆனாலும் வந்து நிம்மதி இல்லையேன்னு தன்னுடைய குருவை பார்க்க போறார் நாரத முனிவர். அப்ப நாரத முனிவரோட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய சாராம்சம் என்னன்னு நீ கொடுக்கல. அந்த சாராம்சம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணருடைய அவதாரம் தான் சாராம்சம். அதனால அதை கொடுத்தாக வேண்டும். அதனால என்ன பண்ணுங்க, எல்லா புராணங்களுடைய சாராம்சத்தை எடுத்து ஒரு பாகவத புராணமாக கொடு அப்படின்னு சொல்லி அந்த புராணமாக கொடுக்கப்பட்டதான் இந்த பாகவத புராணம். அந்த பாகவத புராணம் பின்னாடி நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, பரீட்சித் மகாராஜருக்கும் சுகதேவ் கோஸ்வாமிக்கும் நடந்த ஒரு சம்பாஷணம், ஒரு உரையாடல் மாதிரி நமக்கு கிடைச்சது. அதுல 9வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் முழுக்க இதை பற்றி பேசுறது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய நேயர்கள் எல்லாருமே பாகவத புராணத்தை, அது நம்மளுடைய இஸ்கான் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 18,000 ஸ்லோகங்களும் பாகவத புராணத்தை தமிழ்ல வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷனோட ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கோம். 20 புத்தகங்களாக. யாராவது வேணும்னா அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 9வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயத்துல இதனுடைய குறிப்பு வருது. அதை நான் உங்களுக்கு குறிப்பா சொல்றேன், ஒரு குறிப்பிட்டு சொல்றேன். என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஜமதக்னியினுடைய ஆசிரமத்துல ஒரு காமதேனு பசு இருந்தது. இந்த காமதேனு பசு என்ன அப்படின்னா, எல்லா விதமான தேவர்களையும், எல்லா விதமான 30 கோடி தேவர்கள் எல்லாருக்குமே சரி, 14 தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவராசிகளுக்கும் அவர் மேல ஒரு கண் இருந்தது. ஒரு அற்புதமான ஒரு காமதேனு நம்மள்ட்ட இல்லையே, இந்த ஜமதக்னிக்கு இருக்கே அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி எல்லாருக்கும் இருந்தது. இப்ப இந்த கார்த்தி வீர அர்ஜுனன் யார் அப்படின்னா, அவன் வந்து தர்மத்தின்படி ஒரு அரசாட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அரசன். தர்மத்தின்படி அரசாட்சி செய்து கொண்டிருந்த அரசன். எப்பொழுதுமே நம்ம பார்ப்போம் இல்லையா, நமக்கு வந்து எல்லைக்கு மீறி ஒரு சக்தி கிடைச்சால் ஆணவம் வந்து விடுமே. அப்ப அதே மாதிரி அவனும் பெரும் தவம் செய்கின்றான். அந்த தவத்தின் காரணமாக அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் 1000 கைகள் கிடைக்கின்றது. நீங்க 10 கைகள் 10 தலை ராவணனை பார்த்திருப்பீங்க. 1000 கைகள் கிடைத்த ஒரு பெரிய, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திசாலியான மனிதனாக மாறி வருகின்றான் கார்த்திவராய அர்ஜுனன். இதே எதுக்காக சொல்றேன் அப்படின்னா,
ராவணன் இளமையில இருக்கும்போது கார்த்திவராஜனுக்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டையில ராவணன் தோற்று விடுகின்றான். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அரசன் அவன். அவன் வந்து தர்மத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நபரே கிடையாது. ஆனால் சக்தி கிடைச்ச உடனே அந்த அகந்தை மமதையின் காரணமாக அடுத்தவர்களை எப்படியாவது துன்பப்படுத்துவோமான்ற நோக்கத்துடன் எல்லா இடத்துக்கும் சுத்தி சுத்தி வரான். எல்லா இடங்களுக்கும் துன்பங்களை பண்றான். அப்ப ஒரு வாட்டி அவன் வந்து இந்த நர்மதா நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஜமதக்னியின் ஆசிரமத்துக்கு வந்து இந்த காமதேனு பசுவை பார்க்கிறான். காமதேனு பசுவை பார்த்த உடனே அதன் மேல் கவர்ச்சி கொண்டு அவர் வந்து காமதேனு பசு அவர் வந்து தவத்துல இருக்கார். யாரு? நம்ம ஜமதக்னி. இவன் அதை பார்த்து விட்டு என்ன பண்றான் அப்படின்னா அவருக்கு தெரியாமலேயே திருடி கொண்டு செல்கின்றான். அப்ப இதை திருடி கொண்டு சென்று விட்டான் அப்படின்றத அவர் வந்து தவம் முடிந்ததுக்கு அப்புறம் பார்க்கிறார். காமதேனு பசுவை காணும். அவர் தன்னுடைய தவ வலிமையால் கண்டுபிடிக்கின்றார். இந்த மாதிரி கார்த்திகராஜன் தான் எடுத்துக்கொண்டு செல்கிறான் அப்படின்னு. உடனே தன்னுடைய மகனான பரசுராமர்ட்ட சொல்றார், அந்த காமதேனு பசுவை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு. அப்பொழுதுதான் வந்து பரசுராமருடைய அந்த உத்வேகம் வெளியில வருது. அவர் அப்பொழுதும் என்ன அப்படின்னா, இது குணுக்கா சொல்றேன் அப்படின்னா, இவன் எல்லாருமே பிராமண குலத்தில் ரிஷி குடும்பத்தில் பிறந்த நபர்கள் தான். யாரு? பரசுராமருமே ஜமதக்னியினுடைய புதல்வர். அதனால வந்து ஒரு ரிஷியினுடைய புதல்வராக பிறக்கின்றார். அவருக்கு வந்து இந்த வீரியம் எல்லாம் கிடையாது, சத்திரிய குணம் கிடையாது, அடுத்தவர்களை தாக்க வேண்டும் எண்ணமே கிடையாது. அவர்களுடைய நோக்கம் என்ன? நாம தபஸ்யா செய்து நம்முடைய தபஸின் காரணமாக பகவானை அடைவது. இதுதான் அவருடைய நோக்கம். அப்ப அவருக்கு வந்து கட்டளையிடப்படுகின்றது, போய் இந்த காமதேனு பசுவை கொண்டு வந்தா அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்றார்? அந்த கார்த்திவராஜனுடைய நாட்டுக்கு போய் அவன் போன உடனே அந்த 15வது அத்தியாயத்துல அருமையான வர்ணனை இருக்கு. எப்படி எல்லாரையும் அனுப்புறான். முதல்ல குதிரைகள் அனுப்புறான், அப்புறம் வந்து யானைகளை அனுப்புறான். கடும் அவர் ஒரே ஒரு கோடாரியால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எல்லாரையும் வந்து வெற்றி கொண்டு போறார். அவர் எல்லாரும் மடிஞ்சாச்சு. கடைசியில் கார்த்திராஜன் மட்டும்தான் இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய 1000 கைகளால் 1000 அம்புகளை ஈகின்றான் பரசுராமர் மேல. அவர் வந்து பகவானினுடைய அவதாரமாச்சே. அதனால ஒரே ஒரு கோடாரியினால் 1000 அம்புகளையும் ஒரே நேரத்துல அவர் வந்து எதிர்கொள்றாருன்ற விஷயம் அதுல அற்புதமா விவரிக்கப்பட்டிருக்கு பாகவத புராணத்துல. அதற்கப்புறம் அவன் என்ன பண்றாரு அப்படின்னா கார்த்திவராஜனை போய் தாக்க போறார். அவனை தாக்கியதுக்கு அப்புறம் அவனை கொண்டு விடுகின்றார். அவனை கொன்றதுக்கு அப்புறம் அவனுடைய அந்த எடுத்துக்கொண்ட காமதேனு பசுவை கொண்டு வந்து தன்னுடைய தந்தையிடம் செல்லுகின்றார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து அவர் பேர் என்ன, ஜமதக்னிக்கு ஒரே மனசு கஷ்டம். என்ன அப்படின்னா, ஒரு சத்திரியனை கொன்று விட்டாயே, நான் வந்து ஒரு பசுவைத்தான் கொண்டு வர சொன்னேன், நீ போய் அவனை கொன்றுதான் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்றார். ராம ராம மகாபாகு பவான் பாபம் ஆக்கிருஷ்யே. ரொம்ப அற்புதமான வார்த்தை. ராம ராம மகாபாகு, ரொம்ப சக்தி உள்ள ராமா, நீ போய் ஒரு பாபத்தை செய்துவிட்டு வந்து விட்டாயேன்னு சொல்றார் பரசுராமரை பார்த்து அவர். அப்ப பரசுராமர் சொல்றார், நீங்க தான் கொண்டு வர சொன்னீர்கள், அவன் வந்து என்னன்னு போர் ரெடியா இருக்கான், அவன் வந்து எல்லா விதமான ஆயுதங்களையும் அனுப்புறான், நானே தற்காத்துக் கொள்வதற்கு அவனை கொன்றால் தான் தற்காத்துக் கொள்ள முடியும். அப்ப உடனே அவர் என்ன சொல்றார், சரி கொண்டாச்சு, சத்திரியனை கொண்டால் மிகப்பெரிய பாவம், அந்த பாவத்தை போக்குவதற்காக நீ என்ன பண்ணு, மகேந்திர பருவத்திற்கு போய் தபஸ்யா செய், உன்னுடைய தபஸின் மூலியமாக உன்னுடைய பாவத்தை நீ வந்து பிராயச்சித்தம் தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான எல்லா விதமான புண்ணிய தரத்தங்களுக்கு சென்று உன்னுடைய பிராயச்சித்தத்தை தேடுன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் அவர். அப்ப வந்து இது அடுத்து பரீட்சித் மகாராஜ் கேட்கிற கேள்வி, நீங்க கேட்ட கேள்விதான் அவரும் கேட்கிறார். நீங்க கேட்ட கேள்வி 5000 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஜ் பரீட்சித் வந்து சுதேவ கோஸ்வாமியை கேட்ட கேள்வி. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சாச்சு, பின்ன எதுக்கு கடும் கோபம் கொண்டு 21 தலைமுறையை கொண்டு போய் அவர் அழிக்கிறார், என்ன காரணம், என்ன காரணங்க அப்படின்னு கேட்கிறார் அவர். அப்படி என்ன கோபம் வந்தது அவருக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப இது நடந்த சம்பவம் என்ன என்றால், அவர் போயாச்சு, அவர் வந்து தீர்த்த தலங்களுக்கு போய் தன்னுடைய பாவ விமோசனம் செய்வதற்காக கிளம்பி விட்டார். திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா, இங்க வந்து கார்த்திவராய அர்ஜுனனுடைய புதல்வர்கள் இருக்காங்க. அவருக்கு அவருக்கு புதல்வர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தந்தையை பரசுராமன் ஒருத்தர் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக நம்ம போர் கொள்ளணும் அப்படின்னு அவர்களும் வந்து மிகப்பெரிய தபஸ்யா செய்து தன்னுடைய அவருடைய சக்திகளை ஊட்டிக் கொண்டே வராங்க, எப்போது நம்ம வந்து பரசுராமரை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து அவர்களுக்கு கிடைத்த தகவலின்படி பரசுராமரை வீழ்த்துவது ரொம்ப கடினம். எல்லாரும் சொன்ன விஷயம் என்னவென்றால், அவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கார், அவரை வீழ்த்துவது கடினம்ன்ற விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அப்ப வந்து யார் நமக்கு இது காரணமா யார் இருந்தா, ஜமதக்னி தான் இருந்தார். அந்த பசுவின் காரணமா தானே தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டார், அப்ப ஜமதக்னியை போய் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பரசுராமர் இல்லாத நேரம் பார்த்து ஜமதக்னியோட ஆசிரமம் வந்து அவருடைய தலையை கொய்து விடுகின்றார். அப்ப ஜமதக்னி இறந்து விடுகின்றார். ரேணுகா தேவி பார்க்கிறாள், கதறுகின்றாள், ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கதறுகின்றாள். அவளால் ஒண்ணும் பண்ண முடியல. அவள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மகனை வந்து கூப்பிடுகின்றாள்.
அது வந்து சக்தியினுடைய தெய்வ சக்தியின் காரணமாக பரசுராமருக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஏதோ ஆசிரமத்துல ஏதோ பிரச்சனை, நாங்க கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றாரு அவர். கிளம்பி வரும்போது வந்து பார்த்தால் ஜமதக்னியுடைய உடல் தனியாக, தலை தனியாக இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, அவருக்கு அப்பதான் கோபம் வருது. இந்த அரசர்கள் வந்து ஒரு பாவத்தை வந்து உடப்போவதில்லை. இதான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து ஆணவ கொலைகள் எதனால நடக்குது? ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய காரணம் இதனால் நடக்க, என்னுடைய தந்தையை கொன்றால் நான் அவளை கொள்வேன், நான் கொல்லப்பட்டால் என்னுடைய பையனை அவனுடைய பையன் வந்து கொள்வான். இப்படியே பரம்பரை பரம்பரையாக ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் பகை. இதேதான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதுதான் அங்கேயும் நடந்தது. அப்ப இவருக்கு வந்து கடும் கோபம் வருது. அந்த கடும் கோபத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, தாயிடம் சொல்றார், நீங்கள் வந்து இந்த தந்தையை அடக்கம் செய்ய வேண்டியதில்லை, தந்தையை வந்து நான் மறுபடியும் உயிர்ப்பித்துக் கொடுக்கின்றேன், அதற்கு முன்னாடி நான் போய் இந்த அசுரர்களை எல்லாரையும் அழித்து விட்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பரசுன்னு சொல்லக்கூடிய அந்த கோடாரி எடுத்துக்கொண்டு செல்கின்றார் அவருக்கு. அவருடைய சக்தியை பார்த்து எல்லாரும் பயந்து விடுகின்றார்கள். முதல்ல கார்த்திவராஜன் அர்ஜுனனுடைய 100 புதல்வர்களை கொள்கின்றார், அவருடைய பசங்களை கொள்கின்றார். அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பரம்பரை 21 தலைமுறையை கொன்றார். எப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த 21 தலைமுறைகள்ல வரக்கூடிய வெவ்வேறு விதமான தலைமுறைகளையும் இருந்து கொன்றார்னு அர்த்தம். அவர் 21 தடவை உலகத்தை சுத்தி வரல. என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க அரசர்களாக இருக்கக்கூடிய அனைத்து சத்திரியர்களையும் கொல்ல ஆரம்பிக்கின்றார். அது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், சத்திரியர்களுடைய அந்த குடும்பத்தை ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபேமிலி ட்ரீனா அவருடைய தந்தை யார், இவருடைய தந்தை யாருன்னு எல்லா விதமான சத்திரியர்களும் அங்கங்க வந்து ஒரு நட்பு இருக்கும். அவருடைய புதல்வர்கள் யாராவது மனம் செய்து கொண்டிருப்பார்கள், அல்ல இவருடைய பையன் அவங்க பொண்ணு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு எல்லா விதமான அந்த லிங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கார்த்திவராய அர்ஜுனனுடைய குடும்பத்திலிருந்து ஏதாவது ஒரு லிங்க்ல இருக்கக்கூடிய அனைத்து சத்திரியர்களையும் கொண்டு விடுகின்றார் அவர். நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகாபாரதத்துல வருது. இங்க இருந்து இந்த மகாபாரதத்துல வரக்கூடிய குறிப்பு ரொம்ப அற்புதமான குறிப்பு. அதை கூட நம்மளுடைய நேர்கள் போய் படிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த பரசுராமருடைய கடும் கோபத்தினால் சத்திரியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாரத பூமியிலிருந்து ஓடி செல்கின்றார்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அப்படி போனவங்க தான் வெவ்வேறு நாட்டுல போய் அரசாட்சி வைக்கிறாங்க. ஈஜிப்டுக்குலாம் இன்னைக்கு போனாங்க. இன்னைக்கு ஈஜிப்ட்ல இருக்கக்கூடியது எல்லாம் வந்து இண்டோ ஆரியன் ரேஸ் தான். அதே மாதிரி காக்கேசியன் ரேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஐரோப்பியர்கள் எல்லாருமே இங்க இருந்து போனவர்கள் தான். பரசுராமருக்காக பயந்து போய் ஐரோப்பா நாட்டு பக்கம், கிரீஸ் நாட்டு பக்கத்துல போய் ஆட்சி அமைத்தவர்கள் தான் அந்த கிரேக்கர்கள். அதே மாதிரி சவுத் சைடு போனவங்க தான் வந்து எகிப்தியர்கள், அந்த ஈப்து நாட்டு மக்கள். அப்ப இவங்க எல்லாருமே பரசுராமரையுடைய கோபத்திற்கு பயந்து எல்லாரும் சென்றார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய தலைமுறையில அடுத்து பரசுராமருடைய தலைமுறையில அடுத்து விஸ்வாமித்திரர் வர போறார். அப்ப விஸ்வாமித்திரர் எப்படி அப்படின்னா, அவர் வந்து எப்படி, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட் ஏன் சொல்ல ஆசைப்பட்டேன் அப்படின்னா, சாஸ்திரத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்எல் லட்சணம் புரோக்தம், நம்மளுடைய லட்சணத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வர்ணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்மளுடைய வர்ணம்ன்றது பிறப்பின் அடிப்படையில் இல்லை. எஸ்எல் லட்சணம் புரோக்தம் புருஷோ வாருஷோ ஐஜகம் எத் எத்ராபி தக்ஷயே, எப்படி நம்ம வந்து பாக்குறோமோ திருஷ்டியத்தை, எப்படி பாக்குறோமோ திருஷ்யத்தே தேன வைவேறு விஜயத்தே, நாம் அதை தகுந்த மாதிரி அவனுடைய சுபாவம் என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக இந்த லட்சணம் லோக்கம்னா என்ன, அவனுடைய லட்சணம் என்ன, அவன் எந்த லட்சணத்தை வெளிப்படுத்துகின்றானோ அவனுக்கு அந்த வர்ணம் கொடுக்கப்படுகின்றது. இங்க வந்து பிராமண குலத்தில் பிறந்த பரசுராமருக்கு வந்து சத்திரியனாக நம்ம பாவிக்கின்றோம். ஏன், அவர் வந்து சத்திரியத்தினுடைய அந்த வீரியத்தை கொண்டிருந்தார். அதே சத்திரிய குணத்தில் பிறந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பொழுதும் வந்து தபஸ்யா செய்து பிராமணனுடைய லட்சணத்தில் இருக்கின்றார். அவர் பிறந்தது வந்து சத்திரிய குணத்தில், ஆனால் இருக்கக்கூடிய சுபாவம் வந்து பிராமண சுபாவம். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இது இருக்கான பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து லட்சணத்தை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அது பரசுராமர் வந்து ரொம்ப அற்புதமா செய்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அவர் அதே மாதிரி சாஸ்திரத்தை அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்காருன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், சிரஞ்சீவியா இருக்கின்றார் அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து அடுத்த யுகத்துல அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சப்தரிஷியாக போவார். இப்ப சப்தரிஷிகள் இருக்காங்களே, அது அடுத்த இதுல சப்தரிஷியாக மாறுவார்ன்றதையும் பாகவத புராணம் சொல்லுகின்றது. இன்னொரு விஷயம், ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்காக, நேர்களுக்காக ஒரு சின்ன குறிப்பு. 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்தார் இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சைத்தன்ய சரிதாமிரத்தினுடைய மத்திய லீலையில அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பரசுராமரை நேரில் பார்த்ததார குறிப்பிருக்கு. எங்க நேர்ல பார்த்தார் அப்படின்ற குறிப்பே வருது. உங்களுக்காக சொல்றேன், எங்க பார்த்தார் அப்படின்னா, நம்மளுடைய திருப்புல்லானின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? திருப்புல்லானி,
ஆமா ஆமா ஆமா. திருப்புல்லானி திருப்புல்லானின்றது எங்க ஜெகநாத இருக்கு? பெருமாள். ம். ஆமா. ராமநாத பெருமாளுடைய திருப்புல்லானி ஆமா. வந்து ராமநாதன் இருக்கு. நம்மளுடைய திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஒரு 7-8 மைல் தள்ளி இருக்கு. அந்த அற்புதமான கோயிலுக்கு பக்கத்துல தான் ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்கும் பேரு வந்து மகேந்திர சைலம்னு பேரு. அந்த மகேந்திர ம். சைலத்துல அடிக்கடி வராராம் பரசுராமர் தன்னுடைய தவத்தை செய்வதற்காக. அப்ப இவர் ஓஹோ! வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மகேந்திர சைலத்துல அவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு போய் அவரை பார்த்துட்டு வரார் அப்படின்ற குறிப்பு அதுல வருது. ஓஹோ! இப்ப பரசுராமர் தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. ஆமா. அவர் வந்து ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க ம். அவர் வந்து நிறைய புண்ணிய ஸ்தலத்துல ஏற்படுத்தி இருக்கார். அவருடைய பரசுராம ம். கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தலமே இருக்கு கர்நாடகால. அது வந்து ஆஹா. அது ஒரு பெரிய ஆமா. அது ஒரு பெரிய விஷயம் கூட இருக்கு. அத கூட நம்ம விவரிச்சு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ம். பரசுராமர் வந்து நிறைய திருத்தலங்களை வந்து இது பண்ணியிருக்கார். ஸ்தாபனம் செய்திருக்கின்றார். அதே மாரி அவருடைய பரசுராம கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் என்ன அப்படின்னா, சாகித்ரிய மவுண்டன் சொல்லக்கூடிய சாகித்ரிய மலை. நம்ம இங்க எப்படி ம்ஹ்ம். சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இதுல இருந்து குருவாயூர்ல இருந்து நம்ம மேல உடுப்பி ம். வரைக்கும் அந்த இடம் இருக்கு இல்லையா? அந்த ஓஹோ! எல்லாமே அந்த கடலோர பகுதி எல்லாமே அந்த வெஸ்டர்ன் காட்ஸினுடைய வெஸ்டர்ன் சைடு அந்த ஆமா. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதி. அந்த பகுதி ம். எல்லாமே வந்து சாகித்ரிய மலைன்னு பேரு. அங்கதான் இப்ப ஆஹா. சிருங்கேரி இருக்கு. அங்கதான் தர்மஸ்தலா இருக்கு. அதெல்லாம் அங்கதான் இருக்கு. சோ அந்த இடத்துல ஆமா. தான் பரசுராமர் இருக்கார் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. அது இன்றைய கேரளாவே அப்படி சொல்லுவாங்க. பரசுராம பூமி அப்படின்னே சொல்லுவாங்க. ஆமா பரசுராம பூமி. அது பரசுராம பூமியே தான் அது. பரசுராம பூமின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, அவர் தான் வந்து கேரளாவை உருவாக்கினார்ன்ற ஒரு ஐதீகமே இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ம். அந்த அ அ தண்ணீர் ஐலேண்ட் மாரி இருந்த இடத்த வந்து அந்த சேர்க்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாரி ஓஹோ! சில குறிப்புகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புராணங்கள்ல இல்ல. ஆனா இன்னைக்கு அவர் ஐதீகமா சொல்லக்கூடிய விஷயங்கள் 108 சிவன் கோயிலையும், 108 தேவி கோயிலையும் அவர் ஸ்தாபனம் செய்தார். கேரளா இன்னைக்கு வழிபடக்கூடிய அனைத்து சிவன் கோயிலும் ஸ்தாபனம் செய்தது பரசுராமர் தான். அப்படின்ற ஒரு குறிப்பும் இருக்கு. அதே மாரி ம். கேரள மகாத்மியம்னு ஒரு புஸ்தகத்துல என்ன வருது அப்படின்னா, அனந்த பத்மநாப சுவாமி கோயில வந்து மேனேஜ்மென்ட் அவங்களுடைய அந்த நிர்வாக பொறுப்பையும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லோக்கல் மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த லோக்கல் மக்களுக்கு எடுத்து குடுத்தார். அப்படின்ற ஒரு இதுவும் வருது அதுல. நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, பரசுராமர் பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சத்திரியர்கள்லாம் வந்து தேடி தேடி அழிக்கிறார். பட் ஒரு கட்டத்தில என்ன பண்றாரு அப்படின்னா, ராமரோடையே நேரடியாக சண்டைக்கு வர்றார். ராமாயணத்தில குறிப்பிடப்படுறதாக படித்த நினைவு. ராமரோடு நேரடியாக சண்டை போடுவதாக வந்து தன்னிடம் இருந்த இந்த விஷ்ணு தனுஷ வந்து குடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லணும். ஆக்சுவலா நீங்க சொன்னதுனால நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. ராமர் பகவானினுடைய 6வது அவதாரம் அ பரசுராமர். 7வது அவதாரம் ராமச்சந்திர பகவான். 8வது அவதாரம் கிருஷ்ணர். கிருஷ்ண பகவானே ஸ்வயம் கிருஷ்ணராக வந்தார். அப்ப இந்த 6வது அவதாரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 7வது அவதாரத்தையும் பார்க்கிறார், 8வது அவதாரத்தையும் பார்க்கிறார். ஆ. 7வது அவதாரத்திடம் சண்டையிடுகின்றார். 8வது அவதாரம் சண்டையே இடுவதில்ல. ஏன்னா 8வது ம். அவதாரம் வந்து பூரண புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணரே நேரில் வந்திருக்காருன்ற விஷயத்தை புரிந்து கொண்டார்ன்றது பின்னாடி வரும். நம்ம மகாபாரதத்துல பார்த்தா தெரியும். அவர் வந்து ஓஹோ! பீமனுக்கும் சொல்றார், பீஷ்மருக்கு சொல்றார். அது வந்து பூரண புருஷோத்தமராகிய பகவான் கிருஷ்ணரே அப்படின்னு சொல்றார். சோ இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். ராமர். என்ன நடந்தது அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் வந்து மிதிலால சிவதனுஷை வந்து நார் ஏற்றி நூல் ஏற்றி தான் வந்து சீதா தேவியை கல்யாணம் செய்கின்றார், திருமணம் செய்கின்றார் ம். ராமர். அது முடித்துட்டு வரும்போது, அது சிவதனுஷை வந்து உடைத்து, சிவதனுஷை வந்து தன் கையில் எடுத்ததுக்கு அப்புறம், வரும் வழியில பரசுராமருக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. இந்த மாரி சிவதனுஷை ஒரு நபர் வந்து அ அ ந இது நாட்டேற்றி விட்டார். அந்த மாரி பண்ணியாச்சு. அவர் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரார் இவர் அவரை பார்ப்பதற்காக. ம்ஹ்ம். என்ன விஷயம் அப்படின்னா, இவர் வந்து பகவானினுடைய சக்தி ஆவேசப்பட்ட அவதாரம்ன்றது ராமருக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா ராமர் வந்து பகவானினுடைய பூரணமான அவதாரம். பரசுராமர் நான் சொன்ன மாரி சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம். அப்ப பரசுராமர் வந்து பார்க்கிறார். ராமர்ன்னு ஒருத்தர் வந்து ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த மாரி பண்ணிட்டார்ன்னு அவர் நேர்ல பார்க்கிறார். அவரிடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்களால வந்து சிவதனுஷத்தான் வந்து உடைக்க முடியும். என்கிட்ட விஷ்ணு தனுஷை உங்களால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விஷ்ணு தனுஷை எடுத்து குடுக்கிறார். ம். இதை உங்களால வந்து இது பண்ண முடியுமா? அ இது பண்ண முடியுமான்னு சொல்றாரு அவர். ம். ராமருக்கு முடியாத காரியமா பகவானோட அவருடைய தனுசு தான் அது. விஷ்ணுன்றது பகவானினுடைய வெளிப்பாடு தானே. அப்ப ஆ. அந்த தனுசையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நார் ஏற்றி அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ கொண்டு வர்றாரு அவர். அப்ப ம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நபரிடம் சண்டையிட்டோமோ யார் இவர்ன்னு புரிந்து கொள்றாரு அவர். அவர் வந்து பகவானுடைய பூர்ணமான அவதாரம்னு புரிந்து கொண்டு, அப்பொழுது அவர் சொல்றாரு வந்து, நான் வந்து உங்களிடம் சண்டையிடுவதற்காக உங்களிடம் வந்து பகை பண்ணுவதற்கான முக்கிய நோக்கமே,
என்னுடைய விஷ்ணு தனுஷை யாராவது ஒரு நபரிடம், தகுந்த நபரிடம் கொடுக்க வேண்டும் தான் வந்தேன். உங்களை விட தகுந்த நபர் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இது குறிப்பாக ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதனால இந்த தனுஷை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தனுஷை அவரிடம் கொடுக்கின்றார். அந்த தனுஷை வச்சுதான் பின்னாடி ராவணை அழிக்கின்றார். அந்த தனுஷை வச்சுதான் பின்னாடி கர விபூஷன் அழிக்கின்றார் அப்படின்ற விஷயம் எல்லாமே வருது. அப்ப அது ஒரு பெரிய சண்டை மாதிரி இல்ல, ஒரு பகைமை, சந்தேகம், அல்லது இவர் யார் இவர்னு பாத்துருவோமே அப்படின்னு. அவர் பரசுராமன்றவர் வீரிய மிக்க நபராக இருக்கிறதுனால யார் அவர்ன்ற கரெக்டான விஷயத்தை பார்க்கக்கூடிய நபராகவே இருக்கார். அதனால அது நடந்தது. ஆக பரசுராமர் இந்த திரேதா யுகத்துல ராமரை நேரடியா சந்திக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். நேரடியா சந்திக்கிறார். துவாபர யுகத்துல கிருஷ்ணரையும் சந்திக்கிறார். கிருஷ்ணருடைய நிறைய விஷயங்கள் வருது, அது எல்லாமே வருது மகாபாரதத்துல. மகாபாரதத்துல ஒரு முக்கியமான இடத்துல பரசுராமர் வர்றார். அதாவது நமக்கு தெரியும், கர்ணன் இந்த பிரம்மாஸ்திர பிரயோகத்தை கத்துக்கிறதுக்காக வந்ததாகவும், பரசுராமர் அதை கற்றுக்கொண்டு கொடுத்து விட்டு முக்கியமான நேரத்தில் உனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொன்னதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அது தெளிவான சரித்திரம் என்ன? அதை கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்ணனுடைய ஒரு ஹிஸ்டரியை போய் முதல்ல பார்க்கணும். கர்ணனோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, குந்தி மகாராணிக்கு ஒரு பெரிய ஒரு வரன் கிடைக்கின்றது. என்ன அப்படின்னா, அந்த குந்தி மகாராணியுடைய வரன் என்ன, இந்த சக்தியினால் தேவர்களுடைய பார்வையோடு உங்களுக்கு தவப்புதல்வர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு. அதை டெஸ்ட் பண்ணுவதற்காக 3 தேவர்களை கூப்பிடுகின்றார். அதுல ஒரு தேவர் சூரிய தேவர். சூரிய தேவருக்கும் குந்தி மகாராணிக்கும் பிறக்கக்கூடிய மகன் தான் கர்ணன். ஆனால் திருமணம் ஆவதற்கு முன்னாடியே குழந்தை பெற்றால் ஊர் தவறாக சொல்லுமேன்னு சொல்லி என்ன பண்றார், கூடலிட்டு தன்னுடைய நதிக்கரையில செல்கின்றார். அந்த நதிக்கரையில வந்த கர்ணனை யார் எடுத்து ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், எடுத்து வளர்த்த தந்தை தாயார் யாரு, அது அதீரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேரோட்டி. அதீரதன் இதுல ஒரு அற்புதமான விஷயம் திருப்பி வரேன் பாருங்க. எவ்வளவு சாஸ்திரங்கள்லாம் நம்ம தேவர்களுக்கு நிறைய சொல்லணும். ஏன்னா மகாபாரதத்தினுடைய ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு தவறா சொல்லப்பட்டிருக்கு. அதை மக்களுக்கு சரிப்படுத்தணும். இன்னைக்கு அதிரதன்றவன் சத்திரியன். அதிரதன்றவன் யார் அப்படின்னா தன்னுடைய தேரோட்டியா இருக்கான். அவனுடைய மனைவி ராதா. ராதா பிறந்து வளர்ந்தது எல்லாமே பிராமண குடும்பம். சோ இது அனுலோமான்னு சொல்லக்கூடிய 2 விதமான திருமணம் இருக்கு. அனுலோமா திருமணம், வினுலோமா திருமணம் இருக்கு. அனுலோமானா என்ன அர்த்தம் அப்படின்னா, உயர்ந்த ஜாதி பெண் ஒரு தாழ்ந்த ஜாதி மகனை திருமணம் செய்து கொள்வது. அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வினுலோமா. உயர்ந்த ஜாதி மகன் தாழ்ந்த ஜாதி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்ப ஜாதின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அது தன்னுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி, பிறப்பின் அடிப்படையில் இல்லை, அது சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி. அப்ப இவங்க 2 பேருமே அந்த குழந்தை எடுக்கின்றார்கள், குழந்தை எடுத்து நடத்துகின்றார்கள். அப்ப எதுக்காக இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, எல்லாமே பகவானினுடைய கூற்று எல்லாமே குறிப்பாக அருமையாக நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அர்ஜுனன் பிறந்ததே ஒரு சத்திரிய குடும்பம். ஏன்னா சூரிய தேவன் ஒரு சத்திரியன், குந்தி தேவி ஒரு சத்திரியன், அதே மாதிரி அதிரதன் ஒரு சத்திரியன். ஆனா தன்னை வளர்க்கக்கூடிய தாய் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவள். அப்ப எல்லா விதமான கோட்பாடுகளையும் அமைந்ததாக கர்ணன் தோன்றான். இப்ப என்னாச்சு, துரோணாச்சாரியார் அப்ப எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. துரோணாச்சாரியருடைய குரு யாரு? துரோணாச்சாரியாருடைய குருவே பரசுராமர் தான். பரசுராமர் என்ன பண்றார், தன்னுடைய இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எப்பதான் சொல்லிக் கொடுப்பார், நீ சத்திரியன் இல்லைன்னா சொல்லிக் கொடுப்பேன் பார் அவர். ஏன்னா அவர்களுக்கு சத்திரியர் மீது அவ்வளவு ஒரு வெறுப்பு, அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி. சத்திரியனால தான் இந்த உலகம் நாசமாய் செல்லிக் கொண்டிருக்கின்றது ஒரு விஷயம் அவருக்கு. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, துரோணாச்சாரியர் ஒரு தகுந்த பிராமணன், தகுந்த பிராமண குணம் உள்ள சுபாவம் உள்ள ஒரு மனிதர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு வில்வித்தையை சொல்லிக் கொடுக்கின்றார் பரசுராமர். அப்ப பரசுராமரிடம் கற்றுக்கொண்டதுதான் துரோணாச்சாரியார். அந்த துரோணாச்சாரியார் என்ன பண்றார், வில்வித்தையை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கின்றார். அதே கிளாஸ்மேட்டா இருக்கிறவன் தான் கர்ணன். ஏன்னா அவனும் அதிரதாருடைய புதல்வன், அவனும் சத்திரியன். அதனால சொல்லிக் கொடுக்கின்றார் அவர். அப்ப என்ன பண்றார் அவர், தகுந்த நபர்களுக்கு தான் பிரம்மாஸ்திரத்தை கொடுப்பேன், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போவதில்லைன்னு சொல்லி பிரம்மாஸ்திரம்ன்றது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கிறார், கர்ணனுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அப்ப கர்ணன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, எனக்கு எப்படியாவது பிரம்மாஸ்திரத்தினுடைய சக்தியை பெற வேண்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறான். இவர் யாரிடம் பெற்றுக்கொண்டாலும் அவரிடம் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இவர் பெற்றுக்கொண்டது பரசுராமரிடம், பரசுராமரை கொண்டு போய் நிற்பார். அப்ப இவன் தன்னுடைய தபஸ்யாவினால் பரசுராமரை சந்திக்கின்றான். பரசுராமர்கிட்ட போய் கேட்கிறான், இந்த மாதிரி நான் வில்வித்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அவனுக்கு அப்போதான் என்ன சொல்கின்றார்கள், நீர் சத்திரியன்னு சொன்னா அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார், நீ பிராமணன்னு சொன்னாதான் அவர் சொல்லிக் கொடுப்பார்.
ஏன்னா அவர் சத்திரியனுக்கு எந்த விதமான வில்வித்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபரே கிடையாது. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தான் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லி பொய்யை சொல்லி அவரிடம் வந்து வில்வித்தை கத்துக் கொள்கின்றான். பிரம்மாஸ்திரத்தை கத்துக்கொண்டாச்சு. அதில் நடந்த ஒரு சம்பவத்துலதான் அது எல்லாருக்கும் நேரம் கூட தெரிஞ்சிருக்கும். என்ன ஆகும்னா, ஒரு நாள் மதிய நேரம் இளைப்பாரி கொண்டிருக்கின்ற நேரம் பரசுராமர் என்ன பண்றார் அப்படின்னா, கர்ணனுடைய மடியில ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். குரு உறங்கிக் கொண்டிருக்கின்றாரன் இவனும் அமைதியா இருக்கான். அப்ப ஒரு தேள் வந்து அவனுடைய காலை வந்து கடிக்கின்றது. காலை கடித்த உடனே ரத்தம் வருகின்றது. அவன் வந்து வழியில வந்து அவ்வளவு கடுமையான வலி. ஆனால் பொறுத்துக் கொள்கின்றான். இவர் அப்படியே அமைதியா இருக்கின்றார் அவர். ஆனால் பொறுத்து கொண்டு பார்க்கிறான். அதை வந்து சரி பண்ண முடியல. அப்ப என்ன ஆச்சு? ஒரு நிமிடத்துல எரிச்சு பாக்குறார். தேள் கொட்டி கொண்டே இருக்கு, ரத்தம் வந்து கொண்டே இருக்கு. இவன் பொறுத்துக் கொள்கின்றான். அப்போது அவருக்கு புரியுறது, இவன் வந்து பிராமணன் இல்ல, சத்திரியனுக்கு மட்டும்தான் அந்த கடும் இத கூட வந்து தாக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கு. நம்மளுக்கு வந்து சக்தி அந்த மாதிரி சக்தி இருக்கு. அப்ப அவர் புரிந்து கொள்கின்றார், இவன் பிராமணன் அப்படின்னு இல்லைன்னு புரிந்து கொள்கின்றார். அப்ப அவன்கிட்ட கேட்கிறார், ஆமா நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றான் அவன். அதற்கு சாபமாகத்தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கற்றுக் கொடுத்த பிரம்மாஸ்திரம் உனக்கு தகுந்த நேரத்தில் அதை மறந்து விடுவாய், எப்பொழுது உனக்கு தேவையோ அந்த மந்திரம் மறந்துவிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து சாபத்தை இடுகின்றார் அவர். சோ அந்த சாபத்தின் காரணமாகத்தான் கர்ணனால வந்து பண்ண முடியவில்லை அப்படின்ற விஷயமும் பின்னாடி வருது. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கேட்காமலே இன்னொரு விஷயமும் சொல்றேன். என்ன அப்படின்னா, மகாபாரதத்துல இன்னொரு இடத்துலயும் பீஷ்மருக்கு அதையும் பார்க்கணும். பீஷ்மருக்கு யாரு சொல்லிக் கொடுத்தா? பீஷ்மருடைய குரு யாரு? பீஷ்மர் மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்ற நபர் வில்வித்தையில. அவருக்கு சொல்லிக் கொடுத்தவரும் பரசுராமர் தான். பரசுராமர் தான் அவருக்கும் வந்து வில்வித்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது. என்ன நடந்தது அப்படின்னா, பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்கிறது. என்ன சண்டை நடந்தது அப்படின்னா, காசியினுடைய ராஜாவினுடைய மூணு பொண்கள், அம்பா, அம்பாலிகா, அம்பிகா, இந்த 3 பேரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல எப்படி உண்டு அப்படின்னா 8 விதமான சத்திரிய இது உண்டு, திருமணம் உண்டு. அதுல ஒரு விதமான திருமணம் என்ன அப்படின்னா, நீங்க போய் அந்த பெண்களை என்ன சொல்றீங்கன்னா, ஹைஜாக் இது கிட்னாப் பண்ணிட்டு வருவீங்க. கிட்னாப் பண்ணி வந்து நீங்க வந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அவங்களை வந்து எடுத்துக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, பீஷ்ம தேவர் வந்து தன்னுடைய தமையனுக்காக, தன்னுடைய பிரதருக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 3 புதல்வர்களையும் 3 பெண்களையும் எடுத்துக்கொண்டு வர்றார். ஏன்னா பீஷ்மர் அதுக்கு முன்னாடியே சத்தியம் எடுத்துக்கொண்டா, நான் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியா தான் வாழ்வேன் அப்படின்னு எடுத்துக்கொண்டாச்சு. எதுக்காகன்னா, தன்னுடைய தந்தையினுடைய 2வது மனைவியினுடைய பையன் தான் அரசாணை எடுக்க வேண்டும், தனக்கு அரசாணை வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பண்றாரு. அந்த கதை இன்னொரு கதை. அப்ப இவர் என்ன பண்றாரு, எடுத்துக்கொண்டு வர்றார். எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன, அந்த அம்பாவுக்கு என்ன ஒரே ஒரு கோபம் அப்படின்னா, எப்படி வந்து தன்னை கவர்ந்து வந்து விட்டாரு, நான் வந்து அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு கேட்கிறார் அவர். யாரு? பீஷ்மரை மட்டும்தான். ஆனா பீஷ்மர் சொல்றார், நான் வந்து உறுதிமொழி எடுத்துட்டேன், அதனால கண்டிப்பா திருமணம் செய்து கொள்ள முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு போயிடுறாரு அவர். பெரும் கோபம் அம்பாவுக்கு. அம்பா என்ன பண்றா அப்படின்னா, தாம் போய் கடும் தவம் செய்கின்றாள். அந்த கடும் தவத்துல அவளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அதுல கிடைக்கக்கூடிய சக்தி தான் அடுத்த பிறவியா மாய்த்துக் கொள்கின்றாள். உடனே பிறவி எடுத்து சிகண்டியாக வருகின்றாள். சிகண்டி தான் வந்து பீஷ்மரை வந்து தன்னுடைய குருஷேத்திர போர்ல அழிக்கக்கூடிய நபர். அம்பாலிகா, அம்பிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, பரசுராமர்கிட்ட போறாங்க. பரசுராமர்கிட்ட போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய இவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து தவறு செய்து விட்டார், எங்களை வந்து அபகரித்து கொண்டு வந்து திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரசுராமருக்கு கடும் கோபம். பரசுராமருக்கும் பீஷ்ம தேவருக்கும் சண்டை நடக்கின்றது. அதுல அப்கோர்ஸ் பரசுராமரை வந்து வெல்வது ரொம்ப கடினம். ஆனாலும் பீஷ்மர் என்ன பண்றாரா, பல நாட்கள் பல வருடங்கள் வந்து போரிட்டு பரசுராமருக்கே ஆச்சரியம், இவ்வளவு அருமையா போரிடுறானே இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய இதை கொடுக்கிறார். அவர் ஆயுதங்களை கொடுக்கிறார். அந்த ஆயுதங்கள் தான் பின்னாடி பீஷ்மர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 5 ஆயுதங்களை நான் உனக்கு கொடுக்கின்றேன் துரியோதனான்னு கொடுக்கிறார் தெரியுமா பின்னாடி. பாண்டவர்களை கொல்வதற்கு இந்த 5 ஆயுதங்களை உபயோகிப்பேன்னு சொல்றாரு. அந்த 5 ஆயுதங்களை கொடுத்தது பரசுராமர். மகாபாரதத்துல நிறைய இணைப்பு கதைகள் இருக்கு, ரொம்ப அற்புதமான கதைகள். அதெல்லாம் ஒரு நாள் பார்க்கலாம். சோ இது வந்து இன்னும் வந்து அவருக்கு வந்து இன்னும் அற்புதமான விஷயங்கள் பார்த்தோம், பரசுராமருடைய அற்புதமான விஷயங்கள். நிச்சயமாக. ஆகவே இப்படியா புராணங்கள், இதிகாசங்கள் பரசுராமர் பற்றி சொல்லியிருக்கு. ஆனாலுமே நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. பொதுவாக மற்ற அவதாரங்கள் அளவு இது அவ்வளவா பேசப்படாமல் இருப்பதற்கு அல்லது கொண்டாடப்படாமல் இருப்பதற்கு, ஏன்னா பரசுராம ஜெயந்தின்னு ஒரு பெரிய அளவு செலிப்ரேஷன் மாதிரி எங்கேயோ பார்க்க முடியல. அதற்கான காரணங்கள் என்ன?
அப்படின்னு இல்ல. இப்ப இன்னைக்கு நாரதர் பிறந்தது இங்க கொண்டாடுறோமா? நாரதரும் ஒரு அவதாரம். நாரதர் வந்து பிறந்தார். நாரதருடைய பிறந்த நாள் யாருக்காவது தெரியுமா? இப்ப யாருக்கும் தெரியாது. நாரதருடைய பிறந்த நாள் இருக்கு, நாங்கெல்லாம் கொண்டாடுறோம். நாரதருடைய பிறந்த நாள் பிருத்து மகாராஜருடைய பிறந்த நாள் கொண்டாடுறோமா? கொண்டாடல. அதே மாதிரி அப்ப எக்கச்சக்கமான பகவானுடைய தத்தாத்திரேயருடைய அவதாரம் இருக்கு, அதையும் யாரும் கொண்டாடல. அப்ப என்ன அப்படின்னா பூரண அவதாரங்கள், அதான் முதல்ல சொன்னேன், பூரண அவதாரங்களுடைய அவதார நாளை மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம். அந்த பூரண அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரங்கள் எது அப்படின்னா லீலாவிற்காக வந்த அவதாரங்கள். அதுலதான் வந்து பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற மாதிரி 2 விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று வந்து யார் ஒருத்தன் வந்து கொடூரமா இருக்கானோ அவனை அழிப்பது ஒரு விஷயம். அப்புறம் சாதுக்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காக வரேன்னு சொல்றாரு அவர். பரித்ராணாய சாதுனா வினாஷாய ச துஷ்கிருதாம். துஷ்கிருத்தனை அழிப்பதற்காக வரேன், சாதுக்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காக வரேன். அப்ப சாதுக்களுக்கு இன்பம் கொடுத்த அவதாரங்கள் மட்டும்தான் நம்ம போற்றி பாராட்டுறோம், அதை கொண்டாடுறோம். நரசிம்ம அவதாரமா இருக்கட்டும், அல்லது ராம அவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ண அவதாரமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அது என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு பூரிப்பை கொடுத்தார், இன்பத்தை கொடுத்தார் அப்படின்றதுக்காக கொண்டாடுறோம். இன்னைக்கு அவரை யாரும் வணங்கல, பரசுராமரை அதனால் இழிவுபடுத்துகின்றார்கள் அர்த்தம் இல்லை. இன்னைக்கும் போனீங்க அப்படின்னா சித்திர பாவன பிராமணர்கள் இருக்காங்க எங்க அந்த கொங்கன் ஏரியால. சித்த பாவன பிராமணர்கள் ஒரு குறிப்பான ஒரு சமூகம் இருக்கு. அந்த சமூகத்துக்குடைய குலதெய்வமே பரசுராமர் தான். இந்த கொங்கன் ஏரியாவுக்கு, கொங்கன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொங்கன் கோவா, அந்த நார்த் கர்நாடகா அந்த ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா சித்த பாவன பிராமணர்கள் சொல்லக்கூடிய சமூகம் வந்து பரசுராமர் தான் வணங்குறாங்க. அவங்களுடைய கோயில்கள்லாம் இருக்கு. அந்த கோயில்கள்ல வந்து பரசுராமருடைய ரூபத்தை வழிபடுறார்கள் அவர்கள். அவங்க வந்து நிறைய கோயில்கள், பரசுராமருக்கு நிறைய கோயில் இருக்கு. குஞ்சகிரி ஸ்தலம்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, நான் போயிருக்கேன் அங்க. அந்த குஞ்சகிரி ஸ்தலம்னு ஒரு ஸ்தலம் இருக்கு கர்நாடகால, அங்க பரசுராமர் கோயில் இருக்கு. அதே மாதிரி தீர்த்தஹல்லின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலயும் பரசுராமர் கோயில் இருக்கு. சோ அந்த பெல்ட் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பரசுராமரை வணங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அதெல்லாம் வணங்கி கொண்டுதான் இருக்காங்க. நிச்சயமாக. நிறைவாக ஒரு கேள்வி, அது பரசுராமருடைய வாழ்க்கை நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன? நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? அதை எப்படி கடைபிடிக்கணும்? முதல்ல 3 விஷயங்கள் நான் வந்து அதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த கீத கோவிந்தம்னு சொன்னேன். கீத கோவிந்தம் அப்படின்னா ஜெயதேவ் கோஸ்வாமி எழுதின கீத கோவிந்தத்துல இந்த 10 அவதாரங்களை பற்றிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமா வருது. என்ன அந்த அவதாரத்துல வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த அவதாரம் வந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதை நீ கேட்ட கேள்வியில அதுல சில வரிகள் வருதுன்னு அதை சொல்றேன். எப்படின்னா சத்ர ருதியமயே ஜெகதாபகத்த பாபம். ஜெகதாபகத்த பாபம்னா இந்த ஜகத்துல எக்கச்சக்கமா பாபங்களுடைய வெளிப்பாட்டினால் வந்து தாபம்னா உஷ்ணம். தாபம்ன்ற வார்த்தை உஷ்ணத்துக்கு அர்த்தம். அப்படியே உஷ்ணமா இருந்துதான் இந்த ஜெகமே. அப்ப இது யார் உஷ்ணத்தை ஏற்படுத்தினா? சத்திரிகள் உருவாக்குறாங்க அந்த உஷ்ணத்தை. அந்த சத்திரிகள் என்ன பண்றாங்கன்னா அதர்மத்தின் காரணமாக உஷ்ணம் அதிகமாய் கொண்டே இருக்கு, பாபத்தினுடைய உஷ்ணம் அதிகமாய் கொண்டே இருக்கு. ஸ்னபயசி பயசி சமித்த பவதாபம். ஸ்னபயசினா ஒரே ஒரு வீச்சுல எல்லா விதமான சத்திரிகளையும் அவர் வந்து போக்குறார். அதர்மத்திலிருந்து தர்மத்தை நிலைநாட்டுகின்றார் அவர். கேசவ திருதா பிருகுபதி ரூபா ஜெய ஜெகதீஷகரே ஜெய ஜெகதீஷகரே ஜெய ஜெகதீஷகரே. அப்ப கேசவ ரூபா, கேசவனுடைய ரூபம் அது. பிருகுபதி ரூபா, பிருகுபதினா யாரு? பிருகு அப்படின்றவன் யார் அப்படின்னா பிராமணர்களுடைய பத்தி. பிராமணர்களுடைய பத்திக்கு பேரு பிருகு முனிவர். அந்த பிருகுவினுடைய வழியில் வந்த பரசுராமரே உன்னை நான் வணங்குகின்றேன், ஜெய ஜெகதீஷகரே அப்படின்னு வருது. அப்ப பரசுராமருடைய வாழ்க்கையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். நான் முதல்ல இதை சொன்னேன். என்ன அப்படின்னா முதல்ல குருவுக்கும் தந்தைக்கும் எவ்வாறு மரியாதை செலுத்த வேண்டும்ன்ற விஷயத்த நாம பரசுராமர்கிட்ட கத்துக்கிறோம். அவருக்கு இந்த சக்தி கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே குருவினுடைய ஆசையினால், தந்தையினுடைய ஆசையினால். அதனால நமக்கு குருவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம வந்து எப்பொழுதுமே அடிபணித்துதான் இருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அடியா பார்க்கிறோம், நிறைய ஆன்மீக குருக்கள்லாம் இருக்காங்க. அந்த ஆன்மீக குருக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ஆன்மீக குருவிட்டிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு தன்னுடைய ஆன்மீக குருவை வந்து துண்டித்து விட்டு தாங்களே பெரிய நபர்களாக கை காட்டிக் கொண்டுகின்றார்கள். இன்னைக்கு இந்தியாவுக்கு கூடிய நிறைய ஆன்மீக குருக்கள் எல்லாருமே அந்த மாதிரிதான் வந்தவங்க. ஒரு குரு பரம்பரை, குரு சீடர் பரம்பரைன்றது ரொம்ப முக்கியம். ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா
இந்த இஸ்கான்ற அமைப்பு ஏன் உலகம் முழுக்க இன்னைக்கு மிக பிரசித்தி பெற்று ரொம்ப வெற்றிகரமா இருக்கு அப்படின்னா, அந்த குரு சீடர் பரம்பரை இருக்கக்கூடிய குருகளுடைய ஆசையின் வரவு. குருவினுடைய ஆசி இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. இல்லை. அதனால அதுக்கு இஸ்கான் ஒரு எடுத்துக்காட்டு, அதே மாதிரி பரசுராமர் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் தந்தையினுடைய ஆசையினால் தான் இவ்வளவு சக்தி மிகுந்த நபராக மாறினார் அப்படின்ற விஷயத்துக்கு எந்த விதமான ஒரு நமக்கு சந்தேகம் ஏற்பட தேவையில்லை. அது இரண்டாவது என்ன, அதே நிகழ்ச்சியில அவர் என்ன சொல்றார், இரண்டாவது எனக்கு தர்மத்தின் மீது எல்லளவு கூட இது கிடையாது, சந்தேகம் கிடையாது. தர்மத்தின் மீது எனக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை, உலகளாவிய நம்பிக்கை எனக்கு. என்ன சொல்றார் அவர், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஜமதாக்னியனால் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். அதனால நான் தர்மத்தை கண்டிப்பாக நிலைநாட்டுவேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றார் ஜமதாக்னியிடம். அப்ப நாமளும் அப்படித்தான் இருக்கணும். நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, எங்கேயாவது தவறு நடந்தால் நமக்கு என்ன, நான் மாட்டு அமைதியா போவோமே, எனது வாழ்க்கை நல்லா இருக்குல்ல அது போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குல்ல அது போதும், எனக்கு இன்னும் துன்பம் ஏற்படலையே, என்னுடைய சந்ததியினருக்கு இன்னும் துன்பம் ஏற்படலையே, என்னுடைய கோயில் இடிக்கப்பட்டால் என்ன வேற கோயிலுக்கு போவேன், என்னுடைய கோயில் கொள்ளையடித்துக் கொண்டு சென்றால் நான் வேற கோயிலுக்கு செல்வேன் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள், நம்முடைய தார்மீக விஷயங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் எங்கேயாவது நம்ம கண்ணால பார்க்கிறோம் அப்படின்னா நாம முதல்ல நிக்கணும். ஏன் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்தை பாதுகாக்கலையா? உயிரை மாய்த்து கொடுத்தார்கள். எல்லாரும் தலையை கொய்து கொண்டு நீ ரங்கநாத சுவாமியை போய் பார்க்கலாம் நின்றார்கள். அதுதான் நாம தர்மத்தை நிலைநாட்டுவதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு தேவையில்லை, நான் ஏன் பிரச்சனை இல்லாம இருந்தா போதும், நான் என்னுடைய ஸ்ரத்தாவாக நான் என்னுடைய ஜபத்தை செய்கின்றேன், கோயிலுக்கு செல்றேன், என்னுடைய பக்தியை நிலைநாட்டுகின்றேன், பூஜா புரஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கின்றேன், அது போது எனக்கு. எப்பொழுதும் ரொம்ப முக்கியம். இது பகவத்கீதையில வருது. என்ன சொல்றார் கிருஷ்ணர் அப்படின்னா, இதே விஷயத்த சொல்றார் அவர். எங்கேயாவது அதர்மத்தை பார்க்கும் போது நான் அதில் ஈடுபட தேவையில்லை, நான் அமைதியாக இருந்து விடுகின்றேன்னு சொல்வதுதான் அதர்மம். அதுதான் வயலன்ஸ். இன்னைக்கு ஹிம்சைக்கு என்ன வித்தியாசம்? அஹிம்சைனா என்ன, அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது. ஆனால் அதர்மமாக நடக்கக்கூடவன் கண்ணுக்கு முன்னால் அதர்மம் நடக்கின்றது, நான் அமைதியாக இருக்கின்றேன் என்றால் அது ஹிம்சை. அது அஹிம்சை இல்லை. அதற்கு மிக உரிய எடுத்துக்காட்டு பரசுராமர் அவர். அது நமக்கு எவ்வளவு சக்தி கிடைச்சாலும் பகவான் நமக்கு சக்தி கொடுப்பார். அது சக்தி ஆவேசப்பட்ட அவதாரம். அவர் அதர்மத்துக்காக ரைட்டியஸ்னஸ் சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷ்ல ரைட்டியஸ்னஸ்னா கரெக்டா செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பரசுராமர் செய்தார் அப்படின்றத அவருடைய அவதாரத்தின் மூலியமா நான் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கோயில்கள், திருத்தலங்கள் எப்படி பகவானை தியானம் செய்ய வேண்டும், எப்படி தபஸ்யா செய்ய வேண்டும்ன்றது அவருடைய வாழ்க்கையில இருந்து புரிய வரும். இன்னைக்கு சிரஞ்சீவியா இருக்கார். அவருடைய வாழ்க்கை எப்படி உல்லாசமா இருந்திருக்கலாம். அவரும் வேணும் என்றால் தேவலோகத்துக்கு போய் உல்லாசமா இருக்கலாம். ஏன் கந்தர்வர்களை போல தேவலோகத்துக்கு போனால் அங்கேயும் ரொம்ப உல்லாசமா இருந்து கொள்ளலாம். ஆனா என்ன பண்றார், புண்ணிய பூமியான பாரத பூமியில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்காரு. எங்கேயோ நமக்கு கண்ணுல தெரியல, நமக்கெல்லாம் கண்ட புரை இருக்கு. பரசுராமரை பார்ப்பதற்கு நம்ம எல்லாம் ஆபரேஷன் செய்யணும், கேட்ராக்ட் ஆபரேஷன். அந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் செஞ்சோம்னா பரசுராமரை பார்க்கலாம். அது என்ன கேட்ராக்ட் ஆபரேஷன்? பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமின்னு பிரம்ம சமிதியில பிரம்ம சொல்ற. பகவானை பார்ப்பதற்கு நமக்கு எல்லாம் புரை இருக்கு. என்ன புரை? நமக்கு பிரேமம் இல்லை. பகவானை பார்ப்பதற்கு முதல்ல பிரேமத்தை வளர்த்துக்கணும். அந்த பிரேமத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கேட்ராக்ட் ஆபரேஷன் மாதிரி, அப்படியே ஆபரேஷன் மாதிரி கேட்ராக்ட் போயிடும். அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பகவானை சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி, எப்படி சந்தர்கள்லாம் பார்க்கிறாங்களே கண்ணுக்கு முன்னாடி தினமும் பகவானை, அந்த மாதிரி நம்மளும் பார்க்க முடியும். அப்ப பரசுராமரை இன்றைக்கும் தரிசிக்க முடியும், அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். எங்க இருக்காருன்னு எப்படி சைத்தன்ய மகாபிரபு பார்த்தாரோ அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும். அதற்கு நான் முதல்ல தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு தான் உங்களை போல சேனல்கள் எல்லாம் உறுதுணையா இருக்கு. நிறைய விஷயங்களை பேசுறீங்க, நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க, நிறைய விஷயங்களை மேற்கொண்டு நாம மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பரசுராமர் பிறந்த தினம் தான் அக்ஷய திருதியா. அப்படியும் சொல்றது உண்டு. ஆமா, அது என்னன்னா அக்ஷய திருதின்றது அது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அக்ஷயான்ற வார்த்தை என்ன அர்த்தம்? அழியாததுன்னு அர்த்தம். அப்ப அழியாதவர் பரசுராமர், சிரஞ்சீவியாக இருக்கார். அழியாதது எது? தர்மம் அழியாதது. அப்ப அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் என்ன செய்யறோமோ அது அழிய போவதில்லை. வெறும் தங்கத்தை சேர்த்தால் அழிந்துவிடும், பணத்தை சேர்த்தால் அழிந்துவிடும், பெருமையை சேர்த்தால் அழிந்துவிடும், பதவியை சேர்த்தால் அழிந்துவிடும். ஆனால் பக்தியை சேர்த்தால் அழியாது, பகவானினுடைய ஸ்மரங்கள் அழியாது,
புண்ணிய காரியங்கள் அழியாது, தர்மம் அழியாது. அப்ப அக்ஷய திருதி அன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? புருஷோத்தமராகிய பரசுராமரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது, நித்தியம் பகவானினுடைய ஸ்மரணத்தில் இருக்கும்போது நாமும் அழியாத செல்வத்தை பெறுவோம். அது அக்ஷய திருதியான பரசுராம் ஜெயந்தி அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப அருமையாக சொன்னீர்கள். அதாவது நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தோணிய சொல் என்ன அப்படின்னா, "ரௌத்திரம் பழகு" அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அதர்மம் நடக்கின்ற இடத்திலே தர்மத்துக்காக போராடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம மகாபாரதத்திலே அதே பாரதியார் தான் எழுதியிருப்பார். திரௌபதி சபதத்தில ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அந்த அவ்வளவு இன்னல்கள் நடக்குது திரௌபதிக்கு. அங்கே வந்து எல்லாரும் கைய கட்டி நிக்கிறாங்க. யாருமே வந்து திரௌபதிக்கு உதவ வரல. அப்போ பகவான் தான் வந்து உதவி பண்ண வர்றார். அப்போ எங்கெங்கெல்லாம் அதர்மம் நடக்குதோ, அதற்கு எதிராக நாமளே போராடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக பரசுராமருடைய சரிதையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சுவாமி ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். தங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்து, எங்களுடைய சேனலுக்கு தங்களுடைய பேட்டி தந்ததற்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமி. நிறைவு பண்ணுவோம். சந்தோஷம், சந்தோஷம். நன்றி. மீண்டும் இப்படியான ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். பரசுராம ஜெயந்தியை ஒட்டி அனைவரும் பரசுராமருடைய சரிதத்தை அறிந்து கொள்வது மிகவும் புண்ணியமான விஷயமாக கருதப்படுகிறது. நன்றி. வணக்கம்.